கூகுள் மேப்புக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா மேப்பிள்ஸ் மேப் மை இந்தியா அப்படிங்கிற இந்த அஃபிஷியலான ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி வந்திருந்தாலும் கூகுள் மேப்பை தாண்டியும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலான ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஆப் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் ஆகுன்னு சொல்லலாம். மேப்பிள்ஸ் மேப் மை இந்தியா அப்படிங்கிற இந்த ஆப்பை அஃபிஷியலாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ சில பெர்மிஷனை கொடுக்கறது மூலியமாகவே இந்த மேப்பை ஈஸியாக செயல்படுத்த முடியும்னு சொல்லலாம். இதோட அட்வான்டேஜும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை அஃபிஷியலாக நீங்கள் லாகின் பண்ணாமையே ஜஸ்ட் கெஸ்டர் மேப்பாகவே நார்மலாக யூஸ் பண்ணலாம். அஃபிஷியலாக லாகின் பண்ணுறது மூலியமாக பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை ட்ராக் பண்ணுறதுக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரீட் வியூ மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லலாம். இந்த வீடியோட எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் லாகினே பண்ண போகிறதில்ல. லாகின் பண்ணாமே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தலாம். நார்மலைஸாக பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் போலவே இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூம் இன் ஆப்ஷன் ஜூம் அவுட் ஆப்ஷன் எல்லாமே பண்ண முடியும். அதே மாதிரி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸ்லைடாக டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு சொல்லலாம். கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா பச்சையான கலர்ஸ் இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டரான டோனில் இருக்கும்னு சொல்லலாம். மற்றபடி கூகுள் மேப்பில் இல்லாத அடிஷ்னல் ஃபீச்சர்ஸும் இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லலாம். இது இல்லாமல் உள்ளே பார்த்தீங்கன்னா சில பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கிற ஆப்ஷன் ஸ்டோருக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இது மேபி ஒரு எக்ஸ்ட்ராவான விஷயமா இருக்கும் இந்த ஆப்போட டெவலப்பர்ஸ்க்காக. இது இல்லாமல் 360 டிகிரி வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இது கூகுள் மேப்லையுமே இருக்குது. ஆனாலும் இது இன்னுமே அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்ல முடியும். பல இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த 360 டிகிரி வியூ பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ப்ளே பண்ண முடியும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டும் பண்ண முடியும். ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷன் கரெக்டாக வந்து கூகுள் மேப்பில் இருக்குது. ஆனால் ப்ளே பண்ணுற ஆப்ஷன் இவங்கள்ட்ட தான் அவைலபிள் ஆகுன்னு சொல்லலாம். இதில் என்ன அட்வான்டேஜ்னா எந்த சர்க்கிள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத கீழே பாட்டம் மேப்லையும் பார்த்துக்க முடியும். டாப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அதை கரெக்டும் பண்ணிக்க முடியும்னு சொல்லலாம். தெரியாத ஒரு இன்னர் வில்லேஜுக்கு நீங்கள் போகிறீங்க, ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு நேரோ ரோடு இருக்குது அப்படின்னா அந்த இடங்களில் பயங்கர யூஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லலாம். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே பண்ணுற ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லலையா, இந்த ப்ளே பண்ணுற ஆப்ஷனை டேப் பண்ணிங்க அப்படின்னா இதுவுமே ஒரு காரோட வியூ தான். இந்த கார் வியூலேருந்து தான் பார்த்தீங்கன்னா முழுக்க 360 டிகிரி வியூவில் பார்த்தீங்கன்னா கேமராவில் எடுத்திருப்பாங்க. அந்த கேமரா எங்கெங்கெல்லாம் ட்ராவல் ஆனிச்சு, அந்த கார் எந்தெந்த ரோட்வேஸ்லாம் வந்து ட்ராவல் ஆகிருக்கு அப்படிங்கிறத ப்ளே பண்ணியே நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ நியூவாக ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாகவே. இதுக்குன்னு நீங்கள் ஒவ்வொரு முறையும் டேப் பண்ணி போக தேவையில்லை. அதுக்கு அடுத்த விஷயம் இதில் மல்டிபிளான மேப் வியூவிங்கான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேப் இருக்குது. ஒவ்வொன்றும் நார்மலைஸ்டாக பார்க்கும்போது எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா சேட்டலைட் வியூ நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து சேட்டலைட் வியூவை பார்த்துக்கலாம். கூகுள் மேப்போட சேட்டலைட் வியூக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இதில் கொஞ்சம் கலர் டோன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். கூடவே பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் ஸ்ட்ரீட் வியூஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம். கூடவே கூகுள் மேப்பில் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த ஃபீச்சர். பட் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குலாம் வரலன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மேப்பிள்ஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. அது என்ன 3D வியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறது மூலிமா நீங்கள் இருக்கிற ஸ்ட்ரீட் பக்கத்தில் இருக்கும்ல எல்லா பில்டிங்ஸ் அது என்ன சைஸ் அண்ட் ஷேப்பில் இருக்குமோ அதை ரொம்ப தெளிவாகவே பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக எடுத்து கொடுக்கும்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு ஆப்பிளோட iOS யூஸராக இருந்தீங்க அப்படின்னா அந்த iOSோட மேப்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அதில் இந்த 3D வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும். கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்தியன் வெர்ஷனுக்குலாம் வரல, அது வர்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அந்த வெர்ஷனை இங்கேயே நீங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பார்க்க நினைக்கிறீங்க அப்படின்னா மேப்பிள்ஸ் ஆப்குள்ளே தாராளமாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நார்மலைஸாக சர்ச் பண்ணுறது, லாகின் பண்ணுறது அண்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் மேப்பை வந்து சேவ் பண்ணுறது, உங்களோட பார்க்கிங்கை வந்து ஜஸ்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறது, இது போல் பல விஷயங்கள் கூகுள் மேப்பை விட அட்வான்ஸாகவே இங்கே இருக்குன்னு சொல்லலாம். அதுதான் உண்மையும் கூட. ஓவரால் மேப்பிள்ஸ்க்கும் கூகுள் மேப்புக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிட்டி சைடு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூகுள் மேப் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். இல்லை நான் ஒரு வில்லேஜ் சைடு போகிறேன், ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் எல்லாமே சின்னதாக இருக்கும், அது எல்லாத்தையுமே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேப்பிள்ஸ் தான் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை லாகின் பண்ணியும் அடுத்த வீடியோக்குள்ளே போகிறேன். அதுக்கெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.